செகண்ட் மேரேஜ் பண்ணி எனக்கு வந்துட்டு இன்னொரு குழந்தை வேணாம், இந்த குழந்தையே போதும்னு சொல்லி நான் யாரையுமே கேள்விப்பட்டதில்லை. இவர் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்டே எனக்கு எந்த குழந்தையும் வேணாம், தீக்ஷுமா தான் எனக்கு குழந்தை. ஏன்னா அவருக்கு சின்ன வயசுலேருந்து என்னை தூக்கி வளர்த்ததில் எனக்கு அவங்க வந்துட்டு எனக்கு அப்பான்ற ஃபீல் அவங்களே கொடுத்துட்டாங்க. சின்ன வயசுலேருந்து நான் உன்னோட ஃப்ரெண்டாக வந்துட்டு அப்பப்போ பாப்பா வந்துட்டு பார்த்துட்டு போனதில் எனக்கு நான் அவங்கள தூக்கி விளையாடும் போதாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அவங்களே எனக்கு அப்பான்ற ஃபீல் தந்துட்டாங்க. ஸோ எனக்கு இன்னொரு குழந்தை வேணான்னு சொல்லி யாருமே கேள்விப்பட்டதில்லை. ஸோ அந்த வார்த்தை சொல்லும் பொழுது எனக்கு அப்பா இதை விட பெரிய அப்பா யார் கிடச்சிட முடியுன்ற ஒரு ஃபீல் தான். ஆக்சுவலாக இது வந்து நானே கேட்கறதுக்கு யோசித்தேன். நீங்கள் இன்னொரு குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, வெறும் தீக்ஷு மட்டும் போதும்ன்ட்டு. அது உங்களுக்கு எப்படி இருந்தது ஜான்சி கேட்கறதுக்கு? எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா அப்படிலாம் யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது இல்லையா. நான் திருப்பியும் கூட கேட்டு பார்த்தேன், ஏன் இருக்கட்டும் தீக்ஷு இருக்காங்களே, தீக்ஷு கூட இன்னொரு பாப்பானால வளர்க்குறது. ஏன்னா நமக்கு இப்போ ஆளுங்க யாருமே இப்போ பாப்பாவை வளர்க்கும் போது யாருமே இல்லாமல் வளர்த்தேன், ஒரு ஆள் கூட இல்லை, நான் மட்டும் தனியாக இருந்து வளர்த்தேன். ஆனால் இப்போ வந்து அம்மா இருக்காங்க, அவரோட அம்மா இருக்காங்க, நாத்தனார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்கும்போது ஏன் அப்படின் போது அதை பற்றி அவர் பேசவே மாட்டார். அந்த பேச வந்தாலும் அவாய்ட் பண்ணுவார், அந்த டாப்பிக்கே அவாய்ட் பண்ணுவார். MCR Pure Cotton Club, formals and casual shirts.